அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீட்டு எண் 5/2024. இன்னைக்கு தேதி 11/1/2024. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் அடங்கிய பதவிகளுக்கான அதாவது தொகுதி 2 2A பணிகள் தேர்வாணைய அறிவிக்கை எண் 3/2022 நாள் 23/2/2022. முதன்மை தேர்வினை அதாவது நம்ம மெயின்ஸ் தேர்வு நடைபெற்ற நாள் 25/2/2023 முற்பகல் மற்றும் பிற்பகல் எழுதிய 51,987 தேர்வர்களில் நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கான தேர்வு முடிவுகள் ஒரே சமயத்தில் தேர்வாணைய வலைதளமான www.tnbc.government.in மற்றும் www.tnbsexam.in ஆகியவற்றில் வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ 2 விதமாக வெளியிட்டிருக்காங்க. ஒன்று நேர்முக தேர்வு பதவிகள், இன்னொன்று நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள். நேர்முக தேர்வு பதவிகளை பார்க்குறப்ப நேர்முக தேர்வு பதவிக்கான கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட 483 தேர்வர்களில் பதிவெண் உள்ளடக்கிய பட்டியல் தேர்வாணைய வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் உள்ள தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட தேர்வாணைய அறிவிக்கையில் உள்ள தகுதிகளை பெற்றிருக்கும் பட்சத்தில் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கும் தகுதி உடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் நேர்முக தேர்வு பதவிகளை அப்பதவிக்கான கலந்தாய்வில் தேர்ந்தெடுக்கும் தேர்வர்கள் நேர்முக தேர்வு அல்லாத பதவிக்கான தேர்விற்கு கருதப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூ போஸ்ட் நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுக்க முடியாது, அதான் சொல்கிறாங்க. இன்டர்வியூ போஸ்ட் எடுக்கலைன்னா நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கான கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான முடிவுகள் தேர்வாணைய வலைதளத்தில் இருவழி தொடர்பு முறையில் அதாவது இன்ட்ராக்டிவ் மோடில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அப்புறம் உங்களுக்கான ரிமார்க்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீச்டா நாட் ரீச்டா அப்படிங்கிற 2 விஷயம் சொல்கிறாங்க. ரீச்டுனா யூஆர் எலிஜிபிள் டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது குரூப் 2Aல நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். நாட் ரீச்சர்னா நீங்கள் மூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. மேலும் நேர்முக தேர்வு பதவிக்கான தெரிவு முடிவடைந்த பின்னர் அதாவது கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்வர்கள் முதன்மை தேர்வில் பெற்ற மதிப்பெண் அதாவது மெயின்ஸில் பெற்ற மதிப்பெண் தரவரிசை உள்ளிட்ட விவரங்களை தேர்வாணைய வலைதளத்தில் இருவழி தொடர்பு இன்ட்ராக்டிவ் மோடில் நேர்முக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு முன்னர் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 483 பேர் எடுத்துட்டோம், அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்க போகிறோம். இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான பதவிகளை ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆட்களை எங்கே கொண்டு வந்துடுவாங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு மெயின்ஸுக்கான மார்க்கு அப்புறம் அவங்களோட ரேங்க்கு எல்லாத்தையும் வெளியிட்டு அதன் அடிப்படையில் நேர்முக சான்றிதழ் டைரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும், கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்லேருந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியாகிருக்குது. தேங்க்யூ.